ஹாய் சிஸ்டர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட் பேங்கிள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பீட் பேங்கிள் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட கிட்டில் வந்து பீட்ஸ் கொடுத்துருப்பேன். இதில் கொடுத்துருக்க மாதிரி பீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 3mm பீட்ஸ். இது வந்து 3mm பீட்ஸ். இந்த 3mm பீட்ஸ் கோல்டு கலரும் கொடுத்துருப்பேன், அதே மாதிரி ஒயிட் கலரும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பேங்கிள் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு 2 கட் நார்மல் பேங்கிள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கு நம்ம 2 கட் நார்மல் பேங்கிள். ஸோ 2 கட் நார்மல் பேங்கிள். ஓகேவா? ஸோ இந்த 2 கட் நார்மல் பேங்கிள் நம்ம வந்து ரேப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது கூடால நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னா 3mm பீட்ஸ். இது வந்து பஞ்ச் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3mm பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணுறீங்கன்னா 4mm பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 3mm பீட்ஸ். அதை விட ரொம்ப பெருசாக இந்த பீட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ 3mm ஆர் 4mm. 4mmனா கொஞ்சம் பீட்ஸ் வந்து பெரிய சைஸில் இருக்கும், 3mmனா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அந்த 2 கட் நார்மல் பேங்கிளுக்கு 3mm பீட்ஸ் சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு, காப்பர், தென் ஒயிட் கலர், சில்வர் கலர், நீங்கள் என்ன கலர் மேட்சிங் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றாக்கில் நீங்கள் வந்து பீட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம இனிஷியலாக பேங்கில் ரேப் பண்ணி அதுக்கு மேலே தான் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து இந்த பேங்கிள் இது வந்து ஆல்ரெடி ரேப் பண்ண 2 கட் நார்மல் பேங்கிள் எடுத்திருக்கேன். இந்த பேங்கிளில் எந்தெந்த பிளேஸ்லலாம் நம்ம வந்து இந்த பீட்ஸ் வைக்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு 3 செட் நான் இதை மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃப்ளவர் பேட்டர்னில் பீட்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுறது கிடையாது, இது வந்து த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ரேப் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்டில் பார்க்கும்போது ரேப் பண்ண மாதிரி தெரியாது, பட் ரொம்ப கிளியராக பார்த்தீங்கன்னா ரேப் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி பீட்ஸை வந்து ஸ்டிக் பண்ணலாமே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வந்து பீட்ஸுங்கிறது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து 3D பேட்டர்ன், ஃபுல் பேட்டர்னுமே நமக்கு ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணாலும் அது ஈஸியாக கலண்டு வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்டேபிளாக இருக்காது. சப்போஸ் நீங்கள் வந்து ஹாஃப் பீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஹாஃப் போர்ஷன் ஃப்ளாட்டாக இருக்குமா, ஸோ க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணோம்னா அப்படியே இருக்கும். பட் ஃபுல் பீட், இந்த ஹோல் பீட் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி பண்ண முடியாது, பண்ணால் நமக்கு ஸ்டேபிள் இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து ரேப் பண்ணி தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் இந்த மாதிரி இவ்வளோ கேப் விட்டு நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது எப்படி நான் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரேப்டு பேங்கில் எடுத்துகிட்டு அதோட இன்சைடில் ஒரு சர்க்கிள் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் டிசைன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்றாக்கில் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேர் ஹாஃப், அடுத்தது எப்படி, அப்போ 1 2 3 4 4 டைரக்ஷன் ஆச்சா. அடுத்தது இதுக்கு நேர் சென்டர், அடுத்தது இதுக்கு நேர் சென்டர். ஸோ இவ்வளோ தான் வைக்கணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து இப்படி 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு இதை இப்படி 2ஆக டிவைட் பண்ணியும் வைக்கலாம். ஓகேவா? அது நம்மளோட விருப்பம்தான். எத்தனை ஃப்ளவர்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ஃப்ளவர்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் கொடுத்துருக்க பேட்டர்ன் படி நமக்கு எத்தனை வரும்னா 4 4 8 ஃப்ளவர்ஸ் வர்றது மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த இடம், இந்த பிளேஸ், இந்த பிளேஸ். ஸோ இந்த 3 பிளேஸும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் இங்கே 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ நம்ம இந்த பிளேஸ்லலாம் நம்ம வந்து ஃப்ளவர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்கு எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு
மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பென் வச்சே மார்க் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு சின்ன டாட்டு கொடுக்குறது மாதிரி, இதில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு சின்ன டாட்டு. ஓகேவா? இல்லை நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ க்ளூ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம அங்கங்கேயே மூவ் பண்ணும்போது மாறிடும். ஓகேவா? சின்னதாக ஒரு டாட். ஏன்னா இப்படி நம்ம வந்து மார்க் பண்ணி பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த கரெக்டான பிளேஸில் அந்த டிசைன் வர்றது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, த்ரெட் வந்து நம்ம என்ன கலர் த்ரெட் வந்து நம்ம ரேப் பண்ணியிருக்கோமோ, பேஸ் பேங்கிள் என்ன கலரில் ரேப் பண்ணியிருக்கோமோ சேம் கலரில் நான் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். ஓகேவா? சில்க் த்ரெட் தான், வேறு த்ரெட் இல்லை, சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம். அதே மாதிரி போன கிளாஸில் நம்ம பார்த்தோம், டபுள் ரேப்பிங்க்கு ஃபஸ்ட் பேஸ் பேங்கிள் என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம வந்து ரேப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பேங்கில் பொறுத்த வரைக்கும் பேஸ் பேங்கிள் என்ன டைரக்ஷனில் ரேப் பண்ணியிருக்கோமோ சேம் டைரக்ஷனில் நமக்கு இந்த செகண்ட் ரேப்பிங்கும் வரணும். ஓகேவா? ஸோ டைரக்ஷன் மாறக்கூடாது, டைரக்ஷன் சேம் டைரக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகேவா? செகண்ட் ரேப்பிங் இப்போது இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரேப்பிங் இருக்கிறது மாதிரியே தெரியாது. பட் நான் செகண்ட் ரேப்பிங் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தெரியறதுக்காக. பட் இந்த பிளேஸை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். இதில் வந்து ஒரு லைன் வருது. இது வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணும்போது வந்த லைன். பட் இந்த லைனும் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுக்கும் ஒரு ஃப்ளவருக்கும் இன்னொரு ஃப்ளவருக்கும் இடையில ஒரே ஒரு பிளேஸ் மட்டும்தான் நம்ம வந்து ரேப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கரெக்டாக நம்ம வந்து த்ரெட் வந்து என்ன மாதிரி ரேப் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி வரது மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ நான் இது வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கனால 2 பிளேஸ்லேயும் போடுறேன். ஓகேவா? அடுத்தது நம்ம வந்து இதில் வந்து பீடு ஃபஸ்ட்டு வந்து இது பாருங்கள், ஒரு நீடில் எடுத்திருக்கேன். இந்த நீடிலோட ஒரு எண்டை தான் இந்த பக்கம் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணியிருப்போம் க்ளூ அப்ளை பண்ணி. ஓகேவா? ஒரு நீடில் ஒரு சில்க் த்ரெட்டை கோர்த்து டபுளாக எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி இன்சைடில் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணியிருப்போம். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸ்டிக் பண்ணி அது ட்ரை ஆன பிறகு தான் இந்த ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நல்லா ட்ரை ஆகணும். ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் த்ரெட்டாக கொடுத்துருக்கனால க்ளூ நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நம்ம வந்து பீடு வந்து ரேப்பிங் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பீடை வந்து லோட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்பர் ஆஃப் பீட்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஓகேவா? நீங்கள் வந்து எத்தனை எடுக்கிறீங்களோ நீங்கள் எடுக்கக்கூடிய பேட்டர்னுக்கு ஏற்றாக்கில் நீங்கள் வந்து பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படும் போது கூட அடுத்த பீட்ஸ் நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீடில் வந்து நமக்கு இந்த எண்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் கொஞ்சம் பீட்ஸ் லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த அளவுக்கு நான் பீட்ஸ் லோட் பண்ணியிருக்கேன்னா இது எனஃப். ஓகேவா? அடுத்தது தேவைப்படும் போது நான் அடுத்தது லோட் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணக்கூடிய போர்ஷன் இது. பட் அதில் நம்ம வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் சொல்லியிருந்தோம். ஸோ ஃப்ளவர் பேட்டர்னுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 பீட்ஸ்
அடுத்தது 3 பீட்ஸ், அடுத்தது 2 பீட்ஸ். இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 2 3 2. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்னில் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் வந்து இன்னும் வேறு பேட்டர்னில் பண்ணலாம். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 பீட் எடுத்திருக்கோம், க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே நம்ம வந்து ரேப் பண்ணுறோம். ஓகேவா? க்ளூ எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா, இது வந்து பீடு. ஓகேவா? க்ளூ அப்ளை பண்ணாமல் பண்ணோம்னா அந்த பீடு மூவ் பண்ணி கீழே வரைக்கும் வர்றதுக்கும் சான்ஸ் உண்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக க்ளூ அப்ளை பண்ணியே பண்ணணும். ஓகேவா? இப்போ 2 பீட்ஸ் வச்சு ஒரு ரேப்பிங் கொடுத்தாச்சு. அடுத்தது 3 பீட்ஸ். ஸோ 3 பீட்ஸ் எடுத்துக்கணும். இதுக்கும் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். க்ளூ அப்ளை பண்ணுறது ரொம்ப அதிகமாக பண்ணிடக்கூடாது, கம்மியாகவே க்ளூ அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா வந்து இது வந்து இதில் வேறு எந்த டிசைன்ஸும் வராது. ஸோ இந்த எம்டியாக இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து ட்ரை ஆன பிறகு விசிபிள் ஆகிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது க்ளூ வந்து ட்ரை ஆன பிறகு காட்டி கொடுக்கும், அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது மாதிரி காட்டி கொடுக்கும். ஸோ அதனால் எப்போவுமே க்ளூ வந்து தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த ரொட்டேஷனும் நம்ம வந்து கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போ 2 3 எகைன் என்ன பண்ணணும், 2. ஓகேவா? ஸோ அதுக்கும் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 பீட்ஸ் கரெக்டாக இந்த ஃப்ளவர் வந்து சென்டரில் வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சைடில் அந்த மாதிரி வர வேண்டாம், சென்டரில் வர்றது மாதிரி. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் ரெடி ஆகியாச்சு. ஓகேவா? இனி அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது? ஸோ இது ரெண்டுக்கும் இடையில நமக்கு வந்து ஒரே ஒரு ரொட்டேஷன் தான் கொடுக்கணும். இப்படி. ஓகேவா? அது கரெக்டாக அந்த த்ரெட்டு நம்ம எந்த இடத்துல ரேப் பண்ணியிருக்கோமோ அந்த பிளேஸில் பண்ணும்போது செகண்ட் ரேப்பிங்கே உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகாது. ஓகேவா? அடுத்தது நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது இதே மாதிரி தான், இந்த ஃப்ளவர் எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2 பீட்ஸ். ஸோ 2 பீட்ஸ் நம்ம லோட் பண்ணலேருந்து எடுத்துக்கலாம், கரெக்டாக இந்த பிளேஸில் வச்சுக்கலாம். அடுத்தது இப்படி ஒரு ரொட்டேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நான் லோட் பண்ண பீட்ஸ் எல்லாம் எனக்கு காலி ஆயிடுச்சு. ஸோ எகெயின் நான் வந்து லோட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 7 ஃப்ளவர் பீட்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ நீங்கள் எத்தனை ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணுறீங்கிறத வச்சு உங்களுக்கு வந்து எவ்வளோ பீட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீடில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால பீட்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து அங்கே சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த நீடில் வழியாக உருவி வரவும் செய்யும். ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போது லோட் பண்ணது இருக்கட்டும். அடுத்தது 3 பீட்ஸ். க்ளூ வந்து ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஜஸ்ட் ஃபார் ஒன் சப்போர்ட்டுக்காக மட்டும்தான். ஓகேவா? ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு எடுக்கும்போது இந்த நீடில் வச்சே எடுங்க, அப்போ உங்களுக்கு வந்து பீட்ஸ் உருவி வராது. ஓகேவா? அடுத்தது 2 பீட்ஸ்.
ஓகே. ஸோ 2 ஃப்ளவர்ஸ் நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்தது. ஐயோ, நாட்டு மாதிரி வந்துச்சா? ஓகே. நீடில் வந்து நம்ம த்ரெட் எடுக்கும்போது கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா எகெயின் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி எகெயின் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஊசியில் நூல் கோர்க்கும் போதே கொஞ்சம் லென்த்தியாக எடுத்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேங்கிளும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ லைவ் கிளாஸில் எப்படி நான் வந்து சொல்லி கொடுக்குறேனோ அதே மாதிரி தான் இந்த ரெக்கார்டிங்லேயே நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா வந்து கட்டிங் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக வீடியோவாக எடுத்து அப்படியே நம்ம வந்து லைவ் கிளாஸில் ரெக்கார்டிங் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி எடுத்து தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். பட் ஜூம் லைவை விட உங்களுக்கு இதில் வீடியோ வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகேவா? நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? இடையில இப்படி கொடுக்கும்போது அதில் அந்த ரொட்டேஷன் தெரியவே கூடாது. நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டே கொஞ்சம் நிறைய லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி அடிக்கடி லோட் பண்ண தேவை இருக்காது. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு இதுக்கு 7 பீட்ஸ் தேவைப்படும். ஸோ 8 லைன்ஸ் நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8 × 7 56 பீட்ஸ் வந்து நம்ம வந்து லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து அதில் கொடுத்துருக்கூடிய பெரிய சைஸ் பீடு இல்லை, சின்ன சைஸ் பீடு. ஓகேவா? ஸோ பெரிய சைஸ் பீட் எடுத்துடாதீங்க. நான் வந்து உங்களுக்கு கொடுத்த கிட்டில் இருக்கக்கூடிய அந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஸ்மால் சைஸ் பீட்ஸ் தான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ம். நல்லா க்ளோஸராக நெருக்கி நீங்கள் வந்து ரேப் பண்ணணும்.
கேப் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து நெருக்காமல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வராது. ஸோ அதனால் நீங்கள் ரேப் பண்ணும்போது நல்லா க்ளோஸராக நெருக்கி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல் சர்க்கிளும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி அடுத்தது எண்ட் பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த பிளேஸில் எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சுன்னா, இனி இன்சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்படி இருக்கும். இன்சைடில் அந்த க்ளூ த்ரெட்டை வந்து த்ரெட்டுக்கு மேலே நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஒன்லி 2 த்ரெட்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதாவது ஈஸியாக அது வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் இன்சைடில் வச்சுட்டே அதுக்கு மேலே க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு அது அப்படியே அதுலேயே ஸ்டிக் ஆகி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறது வரைக்கும் லைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய த்ரெட்டுனா அப்படியே நமக்கு வந்து செட் ஆயிரும். இப்போ 2 த்ரெட்டுங்கும் போது ஈஸியாக லூஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ அதனால் அப்படி ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வந்து பீட் பேங்கிள் ரெடி பண்ணிட்டோம். ஃப்ளவர் பேட்டர்னில் பீட் பேங்கிள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃப்ளவர் பேட்டர்னில் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண முடியுமா, இல்லை வேறு பேட்டர்ன் பண்ண முடியாதான்னு கேட்டால் வேறு பேட்டர்ன்லேயும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? இது நம்மளோட விருப்பம்தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது வந்து 2 பீட்ஸ், 3 பீட்ஸ், எகெயின் 2 பீட்ஸ். ஸோ இப்படி இருக்கும்போது தான் இது வந்து ஃப்ளவர் பேட்டர்ன். இது நீங்கள் 1 பீட், 2 பீட், 3 பீட். ஓகேவா? இந்த பேட்டர்னில் பண்ணிங்கன்னா இது வந்து டைமண்ட் பேட்டர்ன். இது வந்து ஃப்ளவர் பேட்டர்ன். இது வந்து டைமண்ட் பேட்டர்ன். இது தள்ளி நீங்கள் என்ன மெத்தடில் வேணாலும் பண்ணலாம். ஃபுல் பேங்கிளுமே நம்ம வந்து பீட் யூஸ் பண்ணி ரேப் பண்ணிக்கலாம். 2, 3, 2, 3, 2, 3 இந்த மாதிரி ஃபுல் பேங்கிளும் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃபுல் பேங்கிலுமே 3 3 இப்படியும் கூட நம்ம வந்து ரேப் பண்ணிக்கலாம். இது வந்து 2 கட் நார்மல் பேங்கிளுக்கு சூட்டபிளாக இருக்கும். சிங்கிளாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 4 கட் நார்மல் பேங்கிளில் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைனா சுகர் பீட்ஸ் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா 6 கட் நார்மலில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி சிங்கிள் கட்லேயும் நம்ம வந்து இந்த பீட்ஸை வந்து யூஸ் பண்ணி ரேப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிங்கிள் கட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் சிங்கிள் கட்னா. அதில் வந்து நீங்கள் டைமண்ட் பேட்டர்ன்
பண்ணிங்கள்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸில் இதில் போட்டிருக்க மாதிரி 1 2 3 4 5 எகெயின் 4 3 2 1 அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் 1 கட்டுங்கும்போது விட்த் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் பண்ணாலும் ஓகே, இல்லை இதில் இருக்க மாதிரி டைமண்ட் பேட்டர்ன் பண்ணாலும் ஓகே. ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி இதே மாதிரி ஒரு பேங்கிள் நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணோம். இதில் நான் என்னெல்லாம் நோட் பண்ணுவேன் அப்படின்னா, கரெக்டாக இது வந்து ஃப்ளவர் பேட்டர்னில் வந்திருக்கான்னு செக் பண்ணுவேன். தென் இந்த கேப் எல்லாமே ஈவனாக இருக்குதான்னு செக் பண்ணுவேன். அதே மாதிரி பேஸ் பேங்கிள் நல்லா நீட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பேஸ் பேங்கிள் நீட்டாக ரேப் பண்ணலன்னா கிளியராக விசிபிள் ஆகும். ஸோ அதனால் பேஸ் பேங்கிள் நல்லா நீட்டாக ரேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் எப்படி க்ராஸ் பண்ணக்கூடியதும் வந்து நமக்கு வந்து விசிபிள் ஆகக்கூடாது. க்ராஸ் பண்ணுற அந்த லைன் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியாத மாதிரி, எங்கே க்ராஸ் ஆகி மூவ் ஆகியிருக்குங்கிறதே தெரியாத மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் நோட் ஆர் மெசேஜ் டைப் பண்ணி கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ.